எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு எல்லாரும் களத்தில் சந்திப்போம். கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்றது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்குது. இந்த சமயத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்ம நாட்டினுடைய பங்குகளை விற்றுக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் கடுமையான சரிவு என்பது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா ரிஸ்க் ப்ரோ அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. டேய், ரிஸ்கில் தான் ஏன் ரஸ்க்கு சாப்பிட முடியும், வாங்கயா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னும் பெருசாக ஏதாவது விழுந்தால் என்னாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? மறுபடியும் பெருசாக கீழே விழுந்தால் மறுபடியும் பெருசாக அங்கேருந்து ஏற தான் போகிறான். ஆனால் நம்மகிட்ட காசு இருக்கும்போது இறக்க ஓட்ட மாட்டாங்க. இப்போ கூட நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போவே எங்ககிட்ட பணம் இல்லைங்க, ஆல்ரெடி இந்த ஃபாலுக்குள்ளேயே பணத்தை பூரா போட்டாச்சு, ஸோ இங்கிருந்து ஏறி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு லாபம், மறுபடியும் கீழே போயிட்டு திரும்பி வர்றதுனால எங்களுக்கு என்ன லாபம்? இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் முதல்ல 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டின்னு வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னால் 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டின்னு தான் ஆவரேஜே பண்ண முடியுது. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட பணம் என்பது இல்லை. இன்னும் மார்க்கெட் கீழே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாதபடிக்கு இந்த எஃப்ஐஸ் தொடர்ந்து விற்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே என்ன நடக்குது? பெரிய பெரிய பங்குகள் பணத்தை போட முடியாத அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளவு தூரம் அவன் இறங்கிட்டானா அப்படின்னு சும்மா ஒரு டாப், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே டாப் 10 டாப் 20க்குள்ளே இருக்கக்கூடிய சில பங்குகள் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே அவன்லாம் 50% 80% இது இறங்கிட்டானா, பணத்துக்கு மேலே பணம் போட முடியாதபடிக்கு அப்படின்னு பார்த்தா சில பங்குகள்லாம் இன்னும் பியர் மார்க்கெட்டுக்குள்ளேயே போகலை. இந்த ஐசிசி பேங்க்லாம் இப்போ தான் ஒரு 20% தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கியிருக்கான். இதுக்கே நம்மகிட்ட பணம் இல்லைன்னு என்ன பண்ணுறது? அப்போ நிறைய பேர் வேறு ஏதோ கீழே விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முன்னணி பங்குகளில் ஐசிசி பேங்க்கெல்லாம் இப்போ தான் ஒரு 20% இறங்கியிருக்கான், இன்னும் 40% கூட இறங்கலை. அடுத்து சில முன்னணி பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு எல்என்டி, பாரதி ஏர்டெல்லாம் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக. இப்போ இந்த எல்என்டி நம்ம எடுத்து பார்த்தாலும் இருக்கிறதுலே உச்சத்திலிருந்து அவனு 20% தான் இறங்கியிருக்கான். இந்த பாரதி ஏர்டெல் என்பதை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இதிலெல்லாம் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் பல கோடியில் சம்பாரிச்சிட்டாங்க, அவனுக்கு 18% தான் இறங்கியிருக்கான். ஸோ நம்ம தினமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் வேல்யூஸ் குறையுது, அதுவும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் வந்து உலக அதிசயமாக 4 மாதங்கள் தொடர்ந்து இறங்கிய பிறகு இந்த 5வது மாதமும் தொடர்ந்து கீழே இறங்குமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் விடை தெரியாத ஒரு நேரத்துலையும் பெரிய டாப் 10 கம்பெனிஸ் எல்லாம் வந்து 20% இறங்குறது தான் இப்போதைக்கு நார்மலாக இருக்குது. அவன் யாருமே ஒரு 40%, 60%, 80% இன்னும் உழுகலை. ஸோ நம்மகிட்ட பணம் இல்லை, ஏவரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் பெருசாக விழுந்துருச்சுன்னா வாங்குறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய பங்குகள் தானே ஒழிஞ்சு டாப் ஸ்டாக்ஸில் எவனுமே இன்னும் பயப்படுற அளவுக்கு இறங்கலை. இதில் இன்னொரு விஷயத்தை பாருங்கள் நண்பர்களே, அடுத்த வாரத்தில் பேங்க்குகளில் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ டாப் பல்வேறு கம்பெனிகளில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பங்குகள் தான் மிகப்பெரிய பங்குகள். அவங்க மட்டும் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, எல்லோரும் எங்ககிட்ட கடன் வாங்க போகிறாங்க, நாங்கள் கடன் கொடுத்தது போன குவார்ட்டரில் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இப்போ இறங்கியிருக்கிற 20%ம் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லை ஃப்யூச்சர் பார்த்தா ரொம்ப கும்பா குட்டி மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய தகவல்கள்லாம் இருக்குங்க நண்பர்களே. நம்மளை வச்சு செஞ்சானுன்னா அப்புறம் கஷ்டம்தான். இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு பாருங்க, உங்களுக்கு உதவுதா இல்லையா அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராஃபிட் வந்தால் நான் விற்க போகிறேன், இல்லையா கீழே இறங்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு 10% கீழே விழுந்ததுன்னா நான் அதை எடுத்துக்க வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஎஸ்சி, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், எம்சிஎக்ஸு, கோல்டு, சில்வர்லாம் வந்து அதை எப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்து அக்கட்டால் வச்சிட முடியும், எல்லாம் ஜீரோ போயிருன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இருந்ததுனா தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டே இயங்கும். ஸோ பிஎஸ்சி அப்படின்ற பங்கெல்லாம் இருந்தால் தான் ஆர்டர் போடுறது எல்லாமே பண்ண முடியும். எக்ஸ்சேஞ்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களில் இவர் முதலீடு என்பது போட்டிருக்கார். அதனால் இவர் வந்து ஒரே கான்செப்ட் தாங்க. எனக்கு என்னென்னா, மேலே வந்ததுன்னா நான் லாபத்தை புக் பண்ணுவேன், ஒருவேளை கீழே இறங்குதுன்னா 10 to 15% நான் பாட்டுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாப்ல. இன்னொரு நண்பரையுமே என்ன பண்ணுறாருன்னா, ஆப்போசிட், மனசில் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிடுறார். ஒரு உதாரணத்துக்கு வந்து மனசில் என்ன நினைக்கிறாரு, மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறார்.
உடனே மனசில் வந்து சும்மா கற்பனையாகவே பொசிஷன் எடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கு உண்டான பொசிஷன் எடுத்துக்கிறார். மார்க்கெட் இறங்கும்னு அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸும் போட்டுக்கிறார். ஒருவேளை அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருது அப்படின்னு அர்த்தம். உடனே அவர் வந்து மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்ற பொசிஷனுக்கு பொதுவாக மார்க்கெட் ஏறும் அப்படின்ற பொசிஷன் எடுத்து நான் ஜெயிச்சிட்றேன். நீங்கள் நினைக்கலாம், சரி ஓகே, ஒருவேளை கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் போகுது, அவர் பொசிஷனை கட் பண்ணிவிட்டு வேறு பொசிஷன் எடுக்கிறார். ஆனால் அவர் முதல்ல நினச்ச மாதிரி கீழே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு உடனே நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தம் 10 முறை நான் இந்த மாதிரி யோசித்து பார்த்தேன்னா அதுலேயும் 4 பேர் வந்து தப்பு தான் நடக்குது. ஆப்போசிட்டாக எத்தனை தடவை நம்ம முயற்சினாலும் ஏதாவது தப்பு பண்ணி விட்டுறான். மீதி இருக்கக்கூடிய 6 தடவை வந்து நான் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இவர் பேசிக்கலாக என்ன மனசில் நினைக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் போயிடுறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ தான் ஞாபகம் வருது. அதாவது இன்னொரு நண்பருமே இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி. அந்த நண்பர் என்ன பண்ணுவார்னா, சும்மா ஏதோ ஒரு ஷேர் 2 ஷேரை மட்டும் ஏதாவது ஒரு ஷேர் எடுத்து வச்சுக்க வேண்டியது. அப்புறம் அவன் என்னைக்காவது ஒரு 20% 30% இறங்குறான்னா அப்புறம் தான் அந்த பங்கில் போய் அதிகமாக என்ட்ரி ஆகுது. ஏன்னா தான் எந்த பங்கு எடுத்தாலும் நிறைய பேர் கீழே விழுந்துடுறானே. அதனால் லிமிட்டாக ஒரு பங்கை மட்டும் எடுத்து அவன் பெருசாக கிராஷ் ஆனதுக்கப்புறம் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணுமோ நான் அதை போய் அப்போ வாங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உபயோகப்படுத்தி வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கீங்கள நண்பர்களே. அதாவது ரொம்பவுமே டேஞ்சரான ஸ்ட்ராட்டஜிஸ்கெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பென்னி ஸ்டாக்ஸ். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், பென்னி ஸ்டாக்ஸ் எடுத்து நிறைய பேர் பெரிய அளவில் ஆயிருப்பாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தகவல் ஏதாவது வந்திருக்கும். அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வளவு ஆர்டர் வரும் அப்படின்ற தகவல் ஏதாவது ஒன்று இருக்கும். மைக்ரோ கேப்லேயே அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்னுடைய தகவல்கள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் அவங்க வந்து பெரிய ஆளாக முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜுவல்லரி கம்பெனிக்காரரு எனக்கு சொந்தக்காரருங்க அப்படின்ற அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற சில தகவல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு அந்த பங்கை முதல்லையே எடுத்து வச்சுக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது தெரியாமல் போகிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக அமைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச டேஞ்சர். அதே மாதிரி இந்த எஃப்என்டோ போன்ற ரொம்பவுமே நுணுக்கமான செக்மெண்ட்டில் போய் நம்மளுக்கு பணம் போகுது என்பதும் டேஞ்சரான விஷயந்தான். ஸோ இது போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்டில் எதையுமே நம்ம நம்ப முடியாது. திடீர்னு நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிவிடுவாங்க. இந்த அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு அப்படி தான் அவன் பாட்டுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு ராக்கெட் மாதிரி போய்கிட்டு இருந்தான். அப்புறம் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா 2600 ரூபாயிலிருந்து இப்போ 2110 ரூபாய்னு வந்து நிற்கிறான். பார்த்தீங்களா, இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் கூட இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்தது, இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்போ தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்த இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்போ சில நாட்களாக தொடர்ந்து இறங்கு முகமாகவே இருக்குது. அட இவன் இன்னைக்கு ஏறிடுவானோ, நாளைக்கு பிக்கப் ஆயிடுவானோ, அடுத்த நாள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பானோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் அவன் 500 ரூபாயிலிருந்து இப்போ 388 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான். அதே மாதிரி தான் இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்ற பங்குமே ஒரு முறை சரிவடைஞ்சிட்டான். சரி மறுபடி பிக்கப் ஆனவன் அப்படியே போய் தன்னுடைய பழைய கையை போய் மீட்டெடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தால் சடார்னு ஒரு இறக்கம் போன வாரம் வெள்ளிக்கிழமை அவன் ஒரு 7% பக்கம் இறங்கிட்டான். ஸோ ட்ரேடர்கள் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். எவன் எப்போ டபார்னு கீழே விடுவான்னே தெரியாது. இந்த சமயத்தில் தான் கடுப்பு ஏத்துறார் மை லார்ட் அப்படின்ற மாதிரி பல டெக்னாலஜி கம்பெனிகள்லாம் கீழே சரிவடைஞ்சு கிடந்திருந்தாங்க. இப்போ இந்த இன்ஃபோசிஸ் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக 1 இயர் லோவில் இருக்காங்க. இங்கிருந்து பிக்கப் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத சமயத்தில் இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்றது மிகவும் அதிரடியாக 10% ரெக்கவரி ஆகிருக்கான். அது எப்படியா நீ மட்டும் தனியாக போகலாம், என்னைய எப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு தற்போது ஆல்மோஸ்ட் தன்னுடைய லோலேருந்து ஒரு 10% வரைக்கும் ரெக்கவரி ஆகிருக்கு. எல்லாருமே டெக்னாலஜி பங்குகளில் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது முக்கியமான லோவில் வந்து விழுந்ததுக்கப்புறம் நீ புதிய உச்சமெல்லாம் போக வேண்டாம், பழைய ஹையை மீட்டெடுத்தினாவே போதும் அப்படின்ற மாதிரி பல டெக்னாலஜி கம்பெனிஸை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் பல பேருக்கு என்ன தோணுதுங்கன்னா நண்பர்களே, ஏறும்போது மட்டும் ஒரு பங்கை வச்சிருக்கணும், அது இறங்குற மாதிரி இருந்தால் அது நம்ம கையில் இருக்கக்கூடாது.
இப்போ அப்படி தானே நடக்குது. ஏதாவது சண்டை நடக்கிறப்ப யாராவது ராக்கெட் விடுறாங்க. ராக்கெட் விடாத வரைக்கும் கம்முன்னு இருக்குது. பல்வேறு இன்டர்செப்டர் முதல் கொண்டு பல்வேறு ஆயுதங்கள் வந்து அமைதியாக வந்துக்கிட்டு இருக்குது. என்னைக்கு தாக்க வருதோ அப்போ போய் அதை அப்படியே இடைமறித்து அழிச்சு விட்ருது. மற்ற நேரத்தில் சும்மா இருக்குல்ல. அது மாதிரி நம்ம ஸ்டாக் ஏறும்போது மட்டும் அது போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். இறங்குது அப்படின்னு தெரிஞ்சுனையுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் கண்டுபிடிச்சி செயல்படுத்த முடியாது. அதெல்லாமே அந்த காலத்தில் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்றத போட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்ட் வச்செல்லாம் வச்சு அதை அமல்படுத்தினாலும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி வண்டி ஓட்டுறது என்பது நடக்கவே நடக்காத காரியமாக இருக்குது. ஸோ ப்ரெஷரே இல்லாத ஒரே ஒரு உருப்படியான வேலை என்னென்னா, பல்வேறு பங்குகளை சப்போர்ட்டில் பார்த்தோமா 30 பங்குகளை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, அதில் எவனாவது ஒரு 3 பேர் தான் ஏறி வருவான். சரி, இந்த மாதத்துக்கு கணக்கு முடிஞ்சுது. மறுபடியும் அடுத்த மாதத்துக்கு ஒரு 30 பங்குகள் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, அந்த சமயத்தில் எவனாவது ஒரு 3 பேர் தான் மேபி மேல் நோக்கி வருவான். அப்போ ஏற்கனவே ஒரு 3 பங்கு மேல் நோக்கி வந்ததுனால இந்த முறை 30 பங்குக்கு உண்டான பணம் தயார் செய்ய வேண்டியதில்லை. ஏதோ ஒரு 27 பங்குகளுக்கு பணம் தயார் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பணத்துக்கு மேலே பணம் போட்டால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிற டிசைனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் அப்படி தான் சொல்கிறார். நான் 2024 நான் ஆரம்பித்தேன், 50,000 வச்சுக்கிட்டு பல்வேறு ஐபிஓக்கள் அப்ளை பண்ணும்பொழுது அந்த பணம் டபுள் கிட்டேலாம் ஆச்சு. ஆனால் இப்போ 2026 வந்து ரொம்ப இறக்கமாக தான் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தால் பணத்தை அடிப்பேன், வெற்றி பெறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். எல்லா தொழிலுமே அப்படி தான். இப்போ 2 பேர் ஒரே நேரத்தில் வந்து துணிக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு வாடகை தர வேண்டியதே இல்லை, இன்னொருத்தருக்கு வாடகை என்பது தரணும், சேலரி இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் செலவினங்கள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு டைமில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பெருசாக கமிட்மெண்ட்டே இல்லாமல் பணத்துக்கு மேல் பணம் போடக்கூடியவங்கனால தான் ஜெயிச்சு வெளியே வந்துட முடியுது. சரி நண்பர்களே, அடுத்த வாரத்தில் மிக மிக முக்கியமான நம்மளுக்கு Q4 ரிசல்ட்ஸ் என்பது வருது. ஸோ Q4 ரிசல்ட்ஸ் வரும்பொழுது ஏற்கனவே போன குவார்ட்டர்லேயே என்ன ஆச்சு அப்படின்னா, நல்ல லாபம் கொடுத்த பங்குகள் பல்வேறு பங்குகள் கீழே இறங்கி கிடக்கின்றன. அப்போ போன குவார்ட்டர்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணவன் ஆனால் மார்க்கெட் ஏற்றி விடாமல் இருக்குது. ஆனால் இந்த குவார்ட்டர்லேயுமே அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஏதாவது மார்க்கெட் பரிதாபப்பட்டு அடாடா 2 குவார்ட்டராக நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் மார்க்கெட்டில் இந்த பங்குகள்லாம் இறங்கி கிடக்குதே அப்படின்ற மாதிரி தூக்கி விட்டானுன்னு வச்சிங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் எந்த பங்குகள்லாம் அதிகமாக ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடி தேடி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த NBCC இந்தியா அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன் போன குவார்ட்டரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் காமிச்சிருக்கான். 197 கோடி லாபம், 3000 கோடி சேல்ஸ் அப்படின்ற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் காமிச்சிருக்கான். இருந்தாலும் அந்த பங்கினுடைய விலை என்பதெல்லாம் பாவம் இறங்கி கிடக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் தேடி தேடி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பணத்துக்கு மேல் பணம் போடக்கூடியவங்க அவ்வளோதான். போன குவார்ட்டர் வரைக்கும் போட்ட பணமெல்லாம் கும்பா, போன மாதம் போட்ட பணமெல்லாம் கும்பா, இனி இந்த மாதத்துக்கு ஏதாவது பங்குகளை முதலீடு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நிறைய தேடி பார்த்துக்கிட்டு இருக்கீல. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. போன குவார்ட்டர்லேயே நல்லா லாபம் பண்ணிட்டா, அதுக்கே இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் அவனை ஏற்றி உள்ள அது பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இந்த குவார்ட்டர்லேயும் நல்ல ரிசல்ட் கொடுக்குறான், இன்னும் ஏற்றி விடாமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, வேறு ஏதாவது முக்கியமான தகவல் இருக்குன்னா, அமெரிக்காவினுடைய Q4 GDP டேட்டா, அதே மாதிரி அமெரிக்காவினுடைய US Fed FOMC மினிட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நம்மளுடைய ஈரான் வார் சம்மந்தப்பட்ட தகவல் இருக்குது. அதுவும் இல்லாமல் FIs தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கு இந்த 4 முக்கியமான விஷயங்கள் தான் மார்க்கெட்டை ஆட்டி படைக்க போகுது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.